Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து சிம்பிளா ஒரு ஸ்வீட் பப்ஸ் வந்து எப்படி செய்யறதுன்றதை தான் பார்க்க போறோம். இதுக்கு வந்து மைதா மாவு வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா பிணைஞ்சிக்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து பிணைஞ்சு அதை வந்து ஊற வச்சுக்கணுங்க. நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்காக 10 நிமிஷம் நல்லா பிணைஞ்சிக்கணுங்க. பாருங்கள் நல்லா பிணைஞ்சாச்சு. 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி இந்த பதத்துக்கு வருங்க. ஏன்னா 1/4 கப் அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் துருவலும் 1/4 கப் அளவுக்கு வெல்லமும் சேர்த்து நம்ம வந்து இதை வந்து கொஞ்ச நேரம் நல்லா இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து அதை வந்து ஒரு பாவுக்கு பதத்துக்கு நம்ம வந்து கிண்டணுங்க. தேங்காய் துருவலை அதில் போட்டு நல்லா கிண்டி நம்ம வந்து கொஞ்சம் பாகு மாதிரி வந்ததும் நம்ம வந்து தேங்காய் துருவலை போட்டு நல்லா அதில் வந்து கிண்டிக்கணுங்க. ஏன்னா நல்ல சுவையான ஸ்வீட் பப்ஸ் வந்து வீட்டிலே எப்படி செய்கிறதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதிலே கொஞ்சம் பொட்டுக்கடலை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி அதை வந்து நம்ம தேய்ச்சி வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து சென்டரில் வந்து எடுத்து அந்த பூரணத்தை வந்து எடுத்து வச்சு அதை வந்து நம்ம இதை மூடி வச்சிடணுங்க. மூடிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பேக் பண்ணிக்கணும். இது வந்து அப்படியே இதே மாதிரி பொரிச்சு எடுக்க வேண்டியதாங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் காயட்டும். காய்ச்சி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதை வந்து நம்ம இந்த பேக் பண்ணியிருக்க அந்த மைதா மாவில் இருக்கக்கூடிய அந்த இதை வந்து எடுத்து பொரிச்சு எடுக்க வேண்டியதாங்க. சிம்லேயே வேக வைக்கணும். கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. சுவையான ஸ்வீட் பப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். Thank you for watching. Thank you.